ஊரை பொறுத்த வரைக்கும் காடுதான் வீடு. எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுவேன். எல்லாம் கொடுத்துருக்காரு தங்கம். நாங்க இப்போ அங்க போயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளவு தூரம் கூட்டம் வந்துருச்சு, வரிசையில நிக்கிறாங்க. ஆயக்குடியில ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க ரொம்ப விமர்சையா சூரசம்ஹாரம் நடக்கும். அதுவும் நீங்க இதுவரைக்கும் பார்க்காத விதமா இருக்க போகுது. திருச்செந்தூர் உடக்கு ஆயக்குடி ஆள் ரூபம் போடக்கூடியது. இங்க தெய்வம் மாதிரி பாலமுருகன் எனக்கு அனுப்பி வச்சிருக்க பேச சொல்லி. திருவிழா அப்படின்னா இந்த கடைவீதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து வயதினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்தா வளையல் கடை தாண்டினா இப்போ கம்மல் கடை தாண்டினா குழந்தைங்களுக்கான கடை, அப்படியே தாண்டினா கூடை, எல்லாமே தெரு முழுக்க இருக்கு. இப்போ மணி பாத்தீங்கன்னா மணி 11. விடிய காத்தால 2 மணிக்கு பொட்டு வச்சு அசுரன் முருகரை சண்டைக்கு கூப்பிட போறாங்களாம். ஸோ அதை ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க பாத்தீங்களா இது எவ்வளவு அழகா இருக்குல்ல, பீங்கான்ல சிற்பம், பீங்கான்ல சிலைகள். இப்போ அங்க ஒரு பூச்சப்பரம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த சப்பரத்துல ஒரு 11 மணி வாக்குல முருகர் வீதி உலா வருவாங்க. மேல் தெரு கீழ் தெருன்னு அது முடிஞ்சு வரதுக்கே ஒரு 1-1:30 மணி போலதான் சப்பரம் திரும்ப கோயிலுக்கு வருது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் பொட்டு வைக்கிற நிகழ்வு நடக்க போகுது. நாளைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். சப்பரம் கிளம்பியாச்சு. இந்த சப்பரம் நான் காலையில பார்த்ததை விட இன்னும் வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மக்கள் தூக்கிட்டு, ஆனா அத உள்ள இருந்த அந்த வெளில தூக்கின சீனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாக்குறதுக்கே எப்படி இருந்துச்சுமா, கடகடன்னு தூக்கி ஏத்திட்டாங்க. ஏன்னா அது கீழே இருந்த சப்பரத்தை அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்து எடுத்து அப்புறம் மேல தூக்குனாங்க. பார்க்க ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப சப்பரம் பின்னாடி வராங்க. இப்ப இவங்க நான் சொன்ன மாதிரி இந்த சப்பரம் எல்லா வீதியும் போய் முடிச்சு வரத்துக்கு கிட்டத்தட்ட மணி 1:30-2 ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி என்னெல்லாம் நிகழ்வு நடக்குதுன்னு முழுசா பார்ப்போம். ஒரு மணிக்கு சப்பரம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் சப்பரம் வந்த டைம் மணி 2 மணிக்கு நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு நினச்சா ஒரு ஊரே இருந்ததுங்க. சப்பரம் வரத்துக்கு முன்னாடியே மக்கள் கூட்டமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் எல்லாரையுமே லைனாக நிற்க வச்சு கயிறு கட்டி கரெக்டாக ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முருகர் இங்க நிக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்ல தான் அசுரர்கள் வரப்போறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, பொட்டு வச்சு அசுரர்கள் முருகனை போருக்கு கூப்பிட போறாங்க. ஆனா முருகர் என்ன சொல்ல போறாரு, ஆயுதம் இல்லாம வந்தனால இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்ப போறாரு. இந்த இன்று போய் நாளை வா இந்த விழாக்காகவே மக்கள் எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. எல்லாருமே கத்துனாங்க. அசுரர்கள் பொட்டு வச்சு முருகனை கூட்ட அடுத்த நிமிஷம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இன்று போய் நாளை வா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டினியூஸா இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என்னால கிட்ட போய் இந்த நிகழ்வை பார்க்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம்.
இதை வந்து நான் ஒரு வீட்டு மாடியில இருந்து தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சப்பரம் உள்ள வர, அசுரர்கள் கிட்ட வர கூட்டமும் நெருங்கிடுச்சு. இந்த பொட்டு வைக்கிற விழா முடியறதுக்கே கிட்டத்தட்ட மணி 3, 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பரம் கிளம்பி கோயிலுக்கு போயிடுச்சு. நேத்திக்கு இன்று போய் நாளை வான அசுரனை முருகர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு சூரசம்ஹாரம்க்கு நாங்க கிளம்பி வந்தாச்சு. ஆயக்குடியில பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலோட சூரசம்ஹாரமை இப்ப பார்க்க போறோம். நேத்து வேடமணிஞ்சு வந்தவங்க எல்லாரும் திரும்ப இங்க வேடமணிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களதான் நம்ம போய் முதல்ல பார்க்க போறோம். சூரசம்ஹாரம் செம்ம கூட்டமா ரொம்ப விசேஷமா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையில இருந்து மழை வேற தென்காசியில. எவ்வளவு அழகா இந்த விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க காமிக்க போறோம். இல்ல நேத்துக்கே இந்த இன்று போய் நாளை வாக்காக அவங்க வந்தாங்க பாருங்க. அந்த கூட்டத்தை நீங்க பார்க்கணும். அதுவும் இல்லாம அந்த அசுரன் வேஷம் அணிஞ்சிருக்கவங்க எவ்வளவு எந்துவா எப்படி அங்க பண்ணாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகா இருந்தது. அவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. நம்ம முன்னாடி நாள் சூரசம்ஹாரம் பக்கத்து ஊர்ல நடந்தது. அதை போய் எடுக்கும்போது அவங்க கிட்ட எனக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு பெரிய கேள்விகள் தான் பெருசா இல்லை. நேற்று பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கணும்னு தோணுது. நம்ம போய் கேட்போம். ஒரு வாரம் விரதம் இருப்போம். ஒரு வாரம் விரதம் வந்து நேற்றுக்கு எல்லாரும் வேஷம் கட்டி முருகர் வரும்போது சேத்தாப்புல போய் சண்டை கூப்பிடுவோம். அவர் இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிடுவோம். எல்லாருமே இன்று போய் நாளை வான்னு சொல்லி விட்டுருவாங்க. நாங்க திரும்பி வந்த பிறகு இன்னைக்கு நாங்க திரும்ப வேஷம் போட்டு போவோம். அது ஏன் அவர் அப்படி சொல்லிடுறாரு? அன்னைக்கு அவர் கையில சக்தி எதுவுமே இருக்காது. அன்னைக்கு அசுரன்ட்டு தான் சக்தி இருக்கும். அவர் கையில சக்தி இல்லாதனால இன்று போய் நாளை வாண்டு போயிருவாரு. இன்னைக்கு பார்வதி கிட்ட போய் வேல் வாங்கிட்டு வந்து எங்களை வதம் பண்ணுவார். நாங்க மைதானத்துக்கு போன பிறகு அங்க 2 பேருக்கு சண்டை நடக்கும், போர் நடக்கும். போர் நடந்து கடைசியா வதம் பண்ணும். 3 வேலை இருந்தாங்க. எங்க பின்னாடி எல்லாம் போர்படை வீரர்கள் சொல்லி வருவாங்க. முதல் நாள் வரும்போது தனியா வருவாரு. மறுநாள் படை தளபதி வீரபாகு கூட சேர்ந்து வந்து வீரபாகு மூலியமா வச்சு எங்க எல்லாரும் வதம். சூரசம்ஹாரம் என்பது 6 நாள் வந்து 7வது நாள் வந்து திருக்கல்யாணம். 6வது நாள்ல வந்து தமிழ்நாடு கேரளா கவர்மெண்ட்டை சேர்ந்த ஏரியா வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் அந்த இருந்து இது நடத்தும். அவங்க வந்து பண்ணும்போது அவங்க தான் அந்த சூரனை அனுப்புறாங்க. அவங்க கூரியமான உள்ளவங்க அவங்க தான் போடுவாங்க. முதல் நாளே பட்டு காசிக்கு நான் நாளைக்கு வரேன் உன்னை சம்பாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இவங்க சொல்லிட்டு வந்துருவாங்க. அசுரன் வந்து முருகர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரி நீ வா அப்படின்னு நாளைக்கு மைதானத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க இருந்து போனோடனே அங்க மைதானத்துக்கு இன்னைக்கு அழைச்சி கூப்பிட்டு போவாங்க. இவங்க சம்பாரம் அங்க போய் சம்பாரம் நடக்கும். போர் நடத்துவாங்க. வீரபாகு வந்து முதல்ல போர் பண்ணுவாரு. முதல்ல வந்து வீரபாகு அடிச்சிருவாரு. 2வதுக்கும் வீரபாகு அடிச்சிருந்தாரு. 3வது மகாசுரம் ஒளிஞ்சிருந்தாரு. ஒளிஞ்ச உடனே 2வது ஒரு வேல் வாங்கிட்டு வந்து அந்த வேல் மூலம் இவங்க பெரிய அசுரனை அழிக்கிறாரு. ஓ சரி, அதான் இப்ப நடக்கும். ஆமா அது நடத்த மாங்காய் மரம் இருக்கு. மாமரம்னா மாமரத்துல தான் ஒளிவு. அத வந்து வீட்டுல வச்சா எந்த விதமான கஷ்டங்களும் வராது. வேற மாதிரி இருந்தது. வெறும் அசுரன் நடந்து வந்தாங்க. இவங்க எல்லாரும் அசுரனை தூக்கிட்டு போய் சிலம்பாட்டம் எல்லாம் செஞ்சுதான் இந்த சூரசம்ஹாரம் நடக்க போகுது. நாங்க அண்ணன் நீங்க உங்க பேர் சொல்லுங்க. முருகன். நாங்க வந்து அசுரர் படை. அசுரரோட படையா நீங்க? ஓகே ஓகே. இங்க இருந்து கிளம்பி நாங்க மைதானம் அசுரருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்க அப்ப நீங்க? முருகருக்கெல்லாம் பயந்தவங்கதான். அதுதான் கேக்குறேன். சரி சரி, படை அசுரர்களோட படையா போறீங்க. சரிங்க. நீங்க எந்த ஊரு? இந்த ஊர் ஆயக்குடி. ஆயக்குடியவே. அவங்க பக்கத்து ஊர்ல அவங்க வந்து வேட அணியதுனால பக்கத்து ஊர். அங்க என்ன பண்ணுவீங்க போய்? இப்ப இவங்க கூட்டிட்டு போய் அந்த மைதானத்துல போய் இந்த மாதிரி எல்லாம் சிலம்பம் விளையாடுவாங்க. சிலம்பம் விளையாடுவீங்க நீங்க எல்லாருமே? அவங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. விளையாடி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அவங்கள வந்து முருகர் வந்து சம்ஹாரம் பண்ணுவாரு. இப்ப நீங்க தூக்கிட்டு போவீங்களா? ஒரு ஸ்டேஜ்ல தூக்கிட்டு போவோம். நீங்களும் முருகர் கூட சண்டை போடுவீங்களா? நாங்க சண்டைலாம் போட மாட்டோம்.
சண்டை போடுற மாதிரி ஒரு நிகழ்வு. அதான் நான் கேக்குறேன். நிகழ்வு அதுதானே. நிகழ்வுதான். நிகழ்வு. நீங்களும் முருகர்களோட சண்டை போடுவீங்க. அந்த மாதிரி சண்டை போட்டு அதுக்கப்புறம் நாங்க முருகர்கிட்ட கொண்டு போய் எவரை நாங்க விடுவோம். இப்போ நீங்க சூரன் தானே சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா இது நடக்கிறது அதுதான் இது. ஆ, அந்த புத்தராக்கு வரும்போது நாங்க அவரை பிடிச்சி வச்சிருப்போம். புடிச்சு வச்சுப்பீங்க. கரெக்டா அவர் வரும்போது நீங்க திடீர்னு கட்சி மாறிடுறீங்க. முருகனால மாறிடுறீங்க. முருகரை பார்த்தோன்னே முருகரால மாறிடுறீங்க. சரி சரி, நன்றி நன்றி நான் நன்றி. குழந்தை ஆசீர்வாதம் பண்ணு. இது வரைக்கும் இந்த 6 நாளும் இருந்ததை விட இன்னைக்கு சூரசம்ஹாரம் செய்ய வரும்போது இருந்த சப்பரம் செம்ம ஹெவியா இருக்கும். அதை மக்கள் தூக்கிட்டே தான் வராங்க. அதுவும் இந்த சப்பரம் கரெக்டா அந்த பொசிஷனுக்கு உள்ள வந்த உடனே மழை தூறலோட ஒரு காத்து அப்படியே முருகரே அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆன மாதிரி ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட் நடந்தது. கண்ணே தெரியல, அப்படி ஒரு மணல் அடிச்சது. அப்புறமா அசுரர்கள் அடுத்த 3 பேரும் வந்து திரும்ப ஒரு பொட்டு கசக்கி அவரை போருக்கு கூப்பிடுறாங்க. அசுரரோட போர் வீரர்கள் கம்பு சண்டை அந்த சைடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு வீரபாகுவை தூக்கிக்கிட்டு இவங்க இந்த பல்லக்க ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு எத்தனை வாட்டி சுத்தி வந்தாங்க அப்படின்றதுக்கு கணக்கே இல்லை. சிலம்பம் அடிச்சு விளையாடுற அந்த விளையாட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes விளையாடிருப்பாங்க. அந்த கட்டெல்லாம் பிஞ்சு போற அளவுக்கு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை வாட்டி இந்த தூக்கிட்டு இவங்க ஓடவே செஞ்சாங்க தெரியுமா? அது இல்லாம இந்த குழந்தைங்க இந்த பிளாக புடிச்சுக்கிட்டு அதுங்க ஓடின அழகா பார்க்கணுமே. ஒரு அசுரர்களுக்கும் மரியாதை பண்ணி அவங்கள தூக்கி வச்சு அந்த கட்டை மேல நிக்க வச்சு அது ஒரு விளையாட்டு. இது எல்லாருமே மக்கள் நின்று பார்க்க எனக்கு இது ரொம்ப ஒரு புது அனுபவமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூரசம்ஹாரம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த சூரசம்ஹாரம்லாம் டிவியில பார்த்தது தான். முதல் முறையா நேரா பார்க்கறதுக்கு இங்க வந்து நிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஹெலிகாமை ஏற்றவே முடியல, அவ்வளவு ஒரு காற்று. இந்த கிளைமேட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. மாதிரி ரொம்ப மழை வந்துருமோன்ற மாதிரியே தான் கிளைமேட் இப்போ இருக்குது. ஸோ சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ மழை வருமா வரலையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல, தூரிட்டே தான் இருக்குது. சூரசம்ஹாரம் செய்கிற இடத்துக்கு அங்கேருந்து ஃபஸ்ட்டு வீரபாகு தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சப்பரம் வருது. அதுக்கப்புறம் அசுரர்கள் வராங்க. இங்கே வந்து நின்ன உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் தரகாசுரன், அதாவது யானை முகம் வச்சுருக்கவங்கள வதம் பண்ணிட்டாங்க. சிங்கமுகமையும் வதம் பண்ண அப்புறம் தான் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு வராங்க. இதுதான் மெயின் சீக்வன்ஸே. வீரவேலே சக்தி வேலே எங்கள் வெற்றி வேலே ஹரோகரா ஹரோகரா வீரவேலை சக்தி வேலை எங்கள் வெற்றி வேலை ஹரோகரா.
கேக்குது. அவன் வருகின்றான் வேலுடன், வருகின்றான் வேலுடன். கருணையின் வடிவே, கலையின் வடிவே, கடம்பன் உருவே, கந்தன் எனும் கருணையே. வேல் எழும் நேரம், விதி மாறும் நேரம், முருகனின் கோபம் உலகம் அதிரும் நேரம். புலியின் குரல் போல் முழங்குது மேளம், மயிலின் சிறகால் மின்னுது மேகம். வேல், வேல், முருகா வேல், அரோகரா, அரோகரா, வேல், வேல், அரோகரா. சூரசம்ஹாரம் இனிமே முடிவடைந்தது. இவ்வளோ crowd இருக்கும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே ட்ரோன் மூலமா தான் ஷூட் பண்ண முடிச்சது. மேகம் இதுவரை சூரசம்ஹாரம் நேராக பார்த்ததே இல்லை. முதல் முறையாக சூரசம்ஹாரம்னு நேராக பார்த்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் எல்லாரும் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறதுக்கு வராங்க அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. உண்மையாகவே இங்கே நின்று இந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணும்போது கடவுளே வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நிச்சயமாக எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். அவ்வளோ அருமையாக நடந்தது இந்த சூரசம்ஹாரம். அரோகரா. வணக்கம், உங்க பேரு? அருணாச்சலம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் பண்றோம்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 1200 மேல இருக்கும். 1200 என்னெல்லாம் இருக்கு? இன்னைக்கு 5 சாதம் கொடுத்துருக்கோம். லெமன் சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், புளியோதரை, வெஜிடபிள் பிரியாணி, இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. 1500 கூடுதலா இருக்கும். நாங்க இப்போ 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஆமா, ஒரு இது பண்ணி அதே மாதிரி நான் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கேன். நம்ம அறக்கட்டளை ஆதரவற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உதவி பண்றது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என் கூட படிச்ச நம்பர்கள் எல்லாமே ஆன்லைன் நம்பர்கள் எல்லாரும் நமக்கு எங்களுக்கு உதவி பண்ணதாக நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 சாப்பாடு தான் கிடைச்சது. டைம்ல காலி ஆயிடுச்சு. செஞ்சிருக்காரு. சொல்லிடுறேன், சாப்பிட்டு சொல்லுங்க. இது என்னன்னா புளிசோறு, தக்காளி சாதம், சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு நினைச்சுட்டு இருந்தேன், எனக்கே கிடைச்சிச்சு. நன்றி அண்ணா. சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சக்கரை பொங்கல் அருமையா இருக்கு. என்னோட ஃபேவரட் தேங்காய் சாதம் ரொம்ப அருமையா இருந்துச்சுண்ணே. நாளைக்கு திருக்கல்யாணம். ஆனா இவரு பாலமுருகரா இருக்கிறனால இங்க திருக்கல்யாணம் இல்ல. திருக்கல்யாணம் எங்க இருக்கோ அங்க போய் பார்ப்போம். திருக்கல்யாணம் பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்க இடம் இளஞ்சி. இளஞ்சியில திருவிளஞ்சி குமரன் கோவில். எனக்கு இளஞ்சி குமரன் கோயில் ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில் இருக்கிற இடம் ரொம்ப அழகான இடம். சுத்தி மலைகள், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். நான் வரும்போதெல்லாம் அப்படியே குளிர் காத்து தான் அடிக்குது. எப்போதுமே இப்படிதான் இருக்குமான்னு தெரியல, ஆனா நான் வர நேரம்லாம் இப்படிதான் இருக்கு. பின்னாடி ஒரு ஆறு ஓடிட்டே இருக்கும். அந்த ஆறு மட்டும் கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சூரசம்ஹாரமும் திருக்கல்யாணமும் பார்த்ததுல நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊரு, இந்த மக்கள், இந்த சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் எல்லாமே எனக்கு ரொம்ப மனநிறைவா இருந்தது. இந்த மாதிரி நிறைய திருவிழாக்களை ஷூட் பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம புதுயுகத்தோட, நம்ம திருவிழாவோட நோக்கமே. உங்க ஊர்ல எந்த திருவிழாவா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் வரோம்.